ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எங்கள் ஷீரடி ட்ரிப்பை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எங்களுக்கு ஷீரடிக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடைக்கல, அதனால பூனே போயிட்டு ஷீரடி போகிறதா எங்கள் ட்ரிப்போடைய பிளான். எங்களுடைய ஃப்ளைட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா 4:55 AM. அதனால ஏர்லி மார்னிங் 3:30 AM நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டோம். ஏற்கனவே என்னோட சேனலில் நாங்கள் ட்ரெயினில் ஷீரடி போன வீடியோ பற்றி போட்டிருப்பேன். பட் இந்த வாட்டி நாங்கள் ஃப்ளைட்டில் போக போகிறோம். அதே மாதிரி ஷீரடி சாய்பாபா பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த உலகம் முழுக்க சாய்பாபா டிவோட்டிஸ் இப்போ அதிகமாகிட்டாங்க. சாய்பாபா டிவோட்டிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏர்போர்ட்டை ரொம்ப சேஃபாக ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்டர்நேஷனல் டெர்மினல். நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸில் போகிறதா இருந்தால் இந்த டெர்மினல் கூட தான் இப்போ இங்கே ஃப்ளைட்ஸ் ஏறணும். பட் நாங்கள் போகிறது டொமஸ்டிக் ஃப்ளைட். அதனால இப்போ நாங்கள் டொமஸ்டிக் டெர்மினல் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த டிஸ்பிளே போர்டில் டெர்மினல் T1ல டிபார்ச்சர் ஆகக்கூடிய டொமஸ்டிக் ஃப்ளைட் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எங்க ஃப்ளைட் எந்த டிலேயும் இல்லாமல் ஆன் டைம் கிளம்பும்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங்ன்றனால நாங்கள் யாருமே எதுவும் சாப்பிடல. பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருந்தது, அதனால எல்லாருமே ஒரு காஃபி மட்டும் குடிச்சுக்கிட்டோம். காஃபி ஷாப்பில் நான் பால் குடித்தேன், யம்மியாக இருந்தது. இந்த ஷீரடி ட்ரிப் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கூட தான் நான் போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் செக்இன் கவுண்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். செக்இன் பேக்ஸை மட்டும் செக்இனில் போட்டுட்டு ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் நாங்கள் கையிலே எடுத்துக்கிட்டோம். செக்இன் ப்ரொசீஜர்ஸ், செக்யூரிட்டி செக் இதெல்லாம் முடிஞ்சு போர்டிங் பாஸும் கைக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. நான் ஆஃப்ரிக்காலேருந்து சென்னைக்கு 1 month வெக்கேஷன் வந்திருக்கேன். ஸோ இந்த ஷீரடி ட்ரிப் வந்து ஒரு சடன் பிளான் தான் சொல்லணும். ஷீரடி ஃப்ளைட் பேக்கேஜ் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். பேக்கேஜ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்றதை இந்த வீடியோ போக போக டீட்டெயிலாக நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷீரடி கிளம்ப போகிறோம். பாபா போய் பார்க்க போகிறோம். செம ஹாப்பியாக இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே ஃப்ளைட்டை போர்ட் பண்ண போர்டிங் பாஸில் கொடுத்துருந்த கேட் நம்பரை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்கே போர்டிங் டைம் 4:10 AM, டிபார்ச்சர் டைம் 4:55 AM. செக்இனில் போட்ட பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நாங்கள் இன்னொரு 5 to 10 minutes எங்கள் ஃப்ளைட்டை போர்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாரும் ஷட்டில் ஏறியாச்சு. ஏறி உட்கார்ந்ததும் ஏர் அரேபியா ஃப்ளைட் லேண்ட் ஆகிறத பார்த்தேன். நான் உகாண்டாலேருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஏர்லைன்ஸ் இதுதாங்க. இந்த வாட்டி ஷீரடியில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்ததுங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோட எண்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். நீங்கள் ஷீரடிக்கு ஃப்ளைட்டில் தான் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா டைரக்ட் ஷீரடி ஃப்ளைட் தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். பட் 1 or 2 months பிஃபோரே டிக்கெட் புக் பண்ணிடுங்க, இல்லைனா டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் பூனே ஃப்ளைட்டில் போயிட்டும் ஷீரடி போகலாம். பட் அதோட சின்ன ட்ராபேக் என்னன்னா பூனே ஃப்ளைட்டோட டைமிங் கொஞ்சம் அன்டைமாக இருக்குது. நீங்கள் பெரியவங்க குழந்தைங்க யாராவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா தூக்கம் அவங்களுக்கு சரியாக இருக்காது. எல்லாருமே சீட் பெல்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டன் பண்ண சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. எக்ஸாக்ட்லி மார்னிங் 6:40 AM நாங்கள் பூனே ஏர்போர்ட்டில் சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த மாதிரி தாங்க இருந்தது. அதுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டோம். சென்னையிலேருந்து பூனே ஏர்போர்ட் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு 1 hour 30 minutes தாங்க ஆகுது. பூனே ஏர்போர்ட் ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ். அதனால நிறைய இடத்துல வீடியோஸ் எடுக்கிறதுக்கு உங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால நான் கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் வீடியோஸ் எடுத்திருந்தேன். பூனே வெல்கம்ஸ் யூ. எனக்கு சென்னைக்கு அடுத்ததாக ரொம்ப பிடிச்ச ஒரு சிட்டினா அது பூனே தாங்க. பூனே வந்து ரொம்ப அழகான ஒரு சிட்டி. நான் காலேஜில் ஐடி படித்து முடிச்சது ரொம்ப நாள் எனக்கு வேலையே கிடைக்கல. ஃபஸ்ட்டு எனக்கு வேலை கிடைச்சது காக்னிசன்ட்ல. பட் நான் ஜாயின் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனே பிரான்ச் காக்னிசன்ட்ல. நான் பூனேல 1 year காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணுற டைமில் தான் சாய் கூட அதிகமாக கனெக்ட் ஆனேன். சாய் என் கூடவே இருந்து கைட் பண்ணுற மாதிரி நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன்.
இப்போ நாங்கள் புனேலேருந்து ஷீரடிக்கு கேபில் போக போகிறோம். புனே டு ஷீரடி பை காரில் போகிறதுக்கு 4 hours 30 minutes ஆகும். நீங்கள் நடுவில் எங்கேயாவது பிரேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 5 to 6 hours கிட்ட ஆகும். நாங்கள் எல்லாருமே மார்னிங் எதுவுமே சாப்பிட்லங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு டேரெக்டாக காரில் ஏறிட்டோம். ஸோ போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷீரடிக்கு வந்துட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 5 hours லாங் ஜேர்னிக்கு அப்புறமா நாங்கள் ஷீரடியை ரொம்ப சேஃபாக ரீச் ஆகிட்டோம். ஷீரடியில் உள்ள ரொம்ப பிரம்மாண்டமான அழகான எனக்கு ரொம்ப பிடிச்ச பாபாவுடைய ஸ்டாச்சு அங்கே இருக்கு பாருங்க. ஷீரடியில் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் இதுதாங்க, ஹோட்டல் சாய் பேலஸ் எக்ஸ்பிரஸ். நான் லாஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் ஷீரடிக்கு வரும்போதும் இங்கே தான் புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ணும்போது இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் தான் இந்த ஹோட்டலில் எனக்கு ரூம் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோட்டலோடைய ரிசப்ஷன் ஹால். மதியானம் 1:30 PM இருக்கும். ஸோ இனிமேல் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தர்ஷனுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஷீரடியில் நீங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலுமே அந்த ஹோட்டலில் என்ட்ரன்ஸில் இல்லை ரிசப்ஷன் ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு சாய்பாபா இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் ஹோட்டலில் உள்ள சாய்பாபா. அடுத்ததான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. நானும் நினைக்கிறோம் இந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து சிங்கிள் பெட்ரூம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததான் தர்ஷனுக்கு போக போகிறோம். மார்னிங் ஃப்ளைட்டுன்றனால சரியாகவே தூக்கம் இல்லைங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக மீட் பண்ணலாம். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் டீ குடிக்கலாம்ட்டுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து டே 1. இப்போ நாங்கள் ஷீரடியில் வந்து நைட் வந்து ஆர்த்திக்கு புக் பண்ணியிருக்கோம் போகிறதுக்கு. ஸோ ஆர்த்தி டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30. ஸோ என் லைஃப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்த்திக்கு வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் ஆர்த்தி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, பாபாவுடைய ஆர்த்தி. ஷீரடிக்கு வந்துட்டு இது என்னோட 8th ட்ரிப் இது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மொமெண்ட் உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷீரடி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 5 minutes வாக்லேயே நீங்கள் கோயிலை ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. சாய்பாபாவுக்கு ஷீரடியில் 4 ஆரத்தி பண்ணுறாங்க. விடிய காலில் 5:15 5:45 பண்ணுறது காக்கட ஆரத்தி. மத்தியானம் ஆரத்தி 12 12 வரைக்கும் நடக்குது. சாயங்காலம் 6:15 6:45 பண்ணுறது தூப் ஆரத்தி. நைட்டு 10 10:30 சேஜ் ஆரத்தி நடக்குதுங்க. சாய்பாபா ஆரத்தி குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஷீரடிக்கு வந்த சேம் டே ஆன்லைனில் தான் ஆர்த்திக்கு புக் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்ததான் இங்கே டீ குடிச்சிட்டு போகிற வழியில் கொஞ்சம் கடையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு தர்ஷனுக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த ஒரு ஷாப்பில் பாபாவுடைய பிரசாதம் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம்னா அது பேடா. பேடா வந்து ஒரு ஸ்வீட்ங்க. ஸோ அந்த ஒரு ஸ்வீட் வந்து இந்த கடையிலையும் இருக்குது பாருங்கள். எனக்கு ஷீரடியில் நைட் டைம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஷீரடி. நாங்கள் புக் பண்ணியிருந்தது நைட் ஆரத்தி, அதாவது 10 10. ஸோ டைம் கொஞ்சம் இருந்தது. அதனால் கடைக்குள்ளே போயிட்டு பாபாவுடைய ஸ்டாச்சுஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் கடைக்குள்ளே போயிட்டு பாபா வாங்குறேனோ இல்லையோங்க, ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு பாபா வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக வெரைட்டியாக வச்சுருப்பாங்களா. ஸோ அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். कितना है? वो 400 है। 400? वो सागवान वुड से बना हुआ है। அதே மாதிரி ஷீரடியில் நீங்கள் நிறைய வெரைட்டிஸில் ஷூ மாடல்ஸும் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நான் இன்னொரு ஷாப்புக்கு வந்திருக்கேன். இங்கே நிறைய மாடலில் பாபா ஸ்டாச்சூஸ் இருந்தது. ஸோ இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாமே நான் பார்த்துட்டு இருந்தேன்.
நான் ஒவ்வொரு வாட்டி ஷீரடி வரும்போதும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் மாடலில் சாய்பாபா வாங்கி வச்சுக்கிறது வழக்கம். என்கிட்ட ரேடியமில் சாய் ஸ்டாச்சு எதுவுமே இல்லை, அதனால் ரேடியமில் குட்டியாக ஒரு சாய் ஸ்டாச்சு வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கீ செயின், பாபாவுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். சாய் பாபாவை பொறுத்த வரைக்கும் நமக்காக சாய் ஸ்டாச்சூஸ் ஏதாவது வாங்கிக்கிறத விட நமக்கு யாராச்சும் சாய் ரிலேட்டடாக ஏதாவது கிஃப்ட் பண்ணால் அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா சாயை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளோ சீக்கிரம் எல்லார்கிட்டையும் விரும்பி போக மாட்டார். ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்கள விட்டு அவரை போக சொன்னால் கூட அவர் அவங்களை விட்டு போக மாட்டாருங்க. சாய் கூட ரொம்ப க்ளோஸ் கனெக்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டாக் வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஸ்வீட்னா வந்து முக்காவாசி நம்மளே சாப்பிட மாட்டோம். ஷீரடியில உள்ள முக்காவாசி டாக்ஸ் பேடா வந்து விரும்பி சாப்பிடும். நாங்க போற வழியில நிறைய டாக்ஸ் பார்த்தோம். எனக்கு இந்த டாக்ஸ்க்கு எல்லாம் பேடா வாங்கி போகணும் ரொம்ப ஆசையா இருந்தது. எல்லா வாட்டி ஷீரடி வரும்போதும் நான் டாக்ஸ்க்கு பேடா வாங்கி போடுவேன். பேடான்றது ஒரு ஸ்வீட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இது ஷீரடி சாய்பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நேத்ரா கையில தான் பேடா இருக்கு. இப்ப நேத்ரா வந்துட்டு பேடா டாக்ஸ்க்கு எல்லாம் போட போறா. பாருங்க எல்லாம் எப்படி சாப்பிட போறாங்கன்னு. எல்லாரும் வரிசையா வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க எப்ப போடுவாங்கன்னு. போட்டு கிட்ட வா அம்மாட்ட ஒன்று கொடுக்கலாம். வா 5 किलो का இங்க வா நித்ரா, கிட்ட வா. 860 இப்படி வா. பாக்குது பாரு. அது உனக்கு கிடையாது. அந்த ஒயிட் கலர் பப்பிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தவே இல்லைங்க. வால் ஆட்டிட்டு கேட்டுட்டே இருந்தது. இந்த பேடான்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு மில்க் ஸ்வீட். இது பால்ல தான் பண்றாங்க. பால் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுல சுகர் ஃபிளேவரிங்காக ஏலக்காய், குங்குமப்பூ இதெல்லாம் ஆட் பண்றாங்க. பசியோடு இருக்கக்கூடிய வாயிலா ஜீவன்கள், நாய், பூனை இந்த மாதிரி யாருக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் அது சாய்க்கே சாப்பாடு கொடுத்ததுக்கு சமம். அதனால நீங்க பசியா யார் இருந்தாலுமே நீங்க சாப்பாடு கொடுங்க. அது வந்து சாய்க்கு ரொம்ப பிடிக்கும். நைட் 11:30 PM நல்லபடியாக சாயோடைய தர்ஷன், அதே மாதிரி அவருடைய ஆர்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆர்த்திக்கு புக் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஆர்த்தி 10 மணிக்குன்னா நீங்கள் போய் க்யூவில் ஒரு 8:30 போய் நின்றுடுங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா ஆர்த்திக்கு ரொம்ப பேக் சைடில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஆகிடும். பட் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாத, ஆர்த்தி 10 மணிக்கு தானே சொல்லி நாங்கள் 9:30 தான் போய் க்யூவில் நின்னோம். ஸோ கொஞ்சம் பேக் சைடில் உட்காந்து ஆர்த்தி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் தர்ஷன் அண்ட் ஆர்த்தி ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ஷீரடியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சொன்னால் வந்துட்டு ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த டாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் வந்துட்டு நல்லா கொழுன்னு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது எல்லாமே உண்மையிலே பாபாவுடைய பிளஸ்ஸிங் தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு. இங்கே உண்மையிலே ஷீரடியில் பிறக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாம் கொடுத்து வச்ச டாக்ஸுங்க. ஸோ ஷீரடிக்கு வந்திருக்காங்க என்னோட யூடியூப் வீடியோ பார்த்துட்டு. ஸோ ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க பையன் வந்து என்கிட்ட பேச சொன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால, அது வேற ஒன்றும் இல்லைங்க. என்னோட ஷீரடி யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஷீரடிக்கு வந்திருக்காங்க. எங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்த ஒருத்தங்க என்கிட்ட வந்து ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, நான் நீங்கள் யாரும் தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் உங்கள் யூடியூப் சேனல் வீடியோ பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன், என் பையனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 2 days முன்னாடி இல்லைனா பின்னாடி இந்த ஹோட்டல் அவங்க புக் பண்ணியிருந்தா நான் உங்களை பார்த்துருக்க முடியாது. பட் சேம் டேட் சேம் ஹோட்டல் அவங்க புக் பண்ணனால தான் நான் உங்களை பார்க்க முடிஞ்சது. எவ்வளோ பெரிய கோஇன்சிடென்ஸ்ல சாயோட மிராக்கிள்ல இதுவும் ஒன்று. சாய் அவங்க மூலமா என்ன பிளஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம். இந்த வீடியோ இங்கே முடியுது. நாளைக்கு மார்னிங் உங்களை மீட் பண்ணுறேன். ஷீரடி பார்ட் 2 வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோ கம்பல்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன். பாய்.